எனக்கு சாமி வருதா வரலையான்னு தெரில, ஆனால் ஏதோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரில. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சாமி வருது வரலை, குலதெய்வத்தோட அருள் இருக்குது இல்லை, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னுக்குண்டான ஒரு பதில் தான் இது. இப்போ சாமி வருதுன்னா முதல்ல வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் நடக்கிற ஒன்றே ஒன்று, இந்த சாமி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடம்பு சிலிர்க்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இதை தாண்டி சொல்கிறேன், ஏன்னா சாமி வந்துச்சுனாலே முதல்ல வந்து உடம்பு சிலிர்க்கும். இது வந்து சாமி ஆடுறவங்களா இருந்தாலும் சரி, சாமி ஆடாதவங்களாம் சரி, 2 பேருக்குமே வரும். உங்களோட குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு, சாமியோட அருள் உங்களுக்கு இருந்துருச்சு, இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு புல்லரிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த சாமியோட அருள் உங்களுக்கு இருக்குது. இல்லை இந்த சாமி பேரை எனக்கு சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குதுன்னா அந்த சாமியோட புல்லரிப்பு என்பதற்கு வந்து இதுதான் காரணம். உங்களுக்கு மற்ற நேரத்தில் புல்லரிக்கிறதோட ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை செய்யும்போது, இல்லை ஒரு இதை செய்யும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சக்தி இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த புல்லரிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் உங்களை பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அந்த குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கணும். இல்லை கண்டிப்பாக நீ சாமி ஆடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு புல்லரிக்கும். இன்னொன்று, கொட்டாவி வரும். அதாவது பெரும்பாலும் சாமி ஆடுறவங்க இன்னும் 2வது கட்டத்தில் வரும்போது அவங்களுக்கு வந்து கொட்டாவி அதிகமாக வரும். வர வர சாமி வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் திடீர்னு சாமி கோயிலில் வந்து கொட்டாவி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா என்னென்னா சாமி வரும். அது வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களுக்கு வரும். பெரும்பாலும் பெண் தெய்வங்களுக்கு வரும். இன்னொன்று வந்து உடம்பு வந்து முறுக்கிடுறது. திடீர்னு இருப்போம், திடீர்னு உடம்பு கை காலெலாம் அதுவாக தானாகவே என்ன சொல்கிறது, தானாக ஆடுற மாதிரி இருக்கும். ஒரு 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 வலிப்பு வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி டக்குன்னு ஒரு மாற்றம் வரும். தப்பாக வச்சுக்கிட்டேன், அது ஒரு மாற்றம் மாதிரி வரும். உடம்பு வந்து முறுக்கிறோம், கையெல்லாம் இறுகும். நீங்கள் வந்து கையை வந்து ரொம்ப நல்லா முறுக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த இது வரும், தெரியும். அந்த மாதிரி உடம்பு முறுக்கேறி அப்படி சாமி வந்து உங்கள் உள்ள இறங்கும். அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து கண் பார்க்கும்போது திடீர்னு கண்ணை வந்து மூடிடுவீங்க. மூணுட்டு திருப்பி திறந்து பார்த்தா உங்களுக்கு சுயநினைவே இருக்காது. அந்த மாதிரியும் சாமி இருக்குது. அருள்வாக்கு கொடுக்குற சாமி இப்போல்லாம் சுயநினைவே இல்லாத சாமி. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கூட அது தெரிய வைக்காது உங்கள்கிட்ட. நீங்கள் அவர் சொன்னதை உங்கள் பக்கம் தெரிய வைக்காது. அப்படியும் சாமியார் ஆடுறவங்க இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து ஒவ்வொரு சாமியாரும் வந்து அவங்க சொன்னாலே பழிக்கும். அவங்க வந்து சாமி இறங்கணும்னு இதே இல்லை. அவங்க வந்து சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க கேட்டுட்டாலே அவங்களுக்கு உண்டான பதிலை வந்து அவங்களுக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த தெய்வம் சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கு அவங்க யோசிக்கும் போதே அதில் தெரிஞ்சிடும். உடனே டக்குன்னு அதை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க மற்றவங்ககிட்ட. அந்த மாதிரியும் குலதெய்வம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லிட்டு உணர்த்தும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்னொன்று, உடுக்கு அடித்தா சாமி வந்து இறங்கும். மேலதாளத்தில் நீங்கள் ஒரு எந்த மேளமாக இருந்தால் சரி, அந்த மேளத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உங்கள் உடம்புல கேட்க உடம்பு வந்து ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிடும். உடம்பு சிலுக்கிறது, ஆடுறது, அதே மாதிரி இன்னொரு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும். நீங்கள் கட்டுப்படுத்தி நிப்பாட்டி பார்ப்பீங்க, நிப்பாட்டலாம் முடியாது. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே உங்கள் கை காலெலாம் கிட்டுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ தான் தெரியும், ஆஹா குலதெய்வம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குலதெய்வத்தை பொறுத்தவரை அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து காலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும். திடீர்னு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நின்றுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கை கால் ரெண்டுமே ஆட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்குள்ளே ஒரு பயம் பயம் உருவாகி அப்படி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் நினைவில் இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு சாமி வந்துடும். இன்னொன்று, அழுக வர்றது. இது பெரும்பாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே யாராக இருந்தாலும் சரி, சாமியார் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இது நடக்காமல் உங்களுக்கு சாமியே வராது. அதில் கண்கள்லேருந்து நீர் வந்துடுச்சுனாலே கண்டிப்பாக அது உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பெண் தெய்வமாக இருக்கும். இது நிதர்சனமாக ஒன்று. பெண் தெய்வம் முதல்ல வந்து கண்ணீர் வரும். கண்ணீர் வந்து அதுக்கப்புறம் அந்த சாமி ஆடுறது வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு பார்க்குறதே ஒரு கொடுப்பனைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரும். இன்னொன்று, சிரிச்சுக்கிட்டு வரும் சாமி. திடீர்னு நம்மளுக்கு அறியாமையே சிரிப்பு வரும். என்னடா அவன் லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டான்னா அவனுக்குள்ள சாமி இருக்குது, அதனால தான் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்படிலாம் சாமி வரும். என்னடா இப்படிலாம் சொல்கிறீ, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு குலதெய்வத்தும் ஒவ்வொரு இடம் மாதிரி இருக்கும். திடீர்னு நிற்பாங்க, கை கால ஆக்டிவிட்டி எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரு சாமி வந்தால் தலையை சொரிய ஆரம்பிச்சிடும். குலசை முத்தாரம்மன் கோயிலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2 கையையும் தூக்கி பின் மண்டையில் வச்சு தலையை ரொம்ப தேய்ப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு சாமி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்களோட தலையை கொண்டு வந்து யார் நிப்பாட்டுறாங்களோ அவங்க வந்து தன்னோட உடம்புல அணைச்சி அந்த பின்மண்டையில் கையை வச்சு அமுக்கணும்னாலே அந்த சாமி அவங்க விட்டு இறங்கி போயிடும். அது நிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி நான் பார்த்த ஒரு உண்மையானது. இன்னொன்று, குலதெய்வம் வரும், சாமி கொட்டடிச்சு ஆடுவாங்க, அதை நிப்பாட்டினோடனே அவங்களே நிப்பாட்டிடுவாங்க.
இன்னொருத்தவங்க தன்னைத்தானே கட்டுப்படுத்தி அந்த சாமியை நிப்பாட்டுவாங்க. ஒருத்தவங்களுக்குலாம் அழைச்சா வரும், அழைக்கும் போதெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ நான்லாம் என்னோடய குலதெய்வத்தை வந்து சாமி அழைச்சேன்னா எனக்கு குலதெய்வம் வந்து இறங்கி வாக்கு சொல்லும். வாக்கு சொல்கிறத விட அதோட அருள் எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. குலதெய்வத்தை வணங்கும்போது நேர்த்தியான முறையில் மிகவும் அந்த அந்த காலத்தோட வழிபாட்டு முறைகளை படி வழிபடுங்க. கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். நானும் ஒரு சேனல் அறிவோம்னு ஒரு சேனலில் பார்த்துட்டு அங்கேயும் இந்த மாதிரி கேட்டிருக்கேன். அதாவது அந்த காலத்தில் நம்ம குலதெய்வத்தை எப்படி வணங்குனாங்கன்னு. ஆனால் அவங்க யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் மேக்ஸிமம் எந்த சேனல்லையும் எனக்கு கேட்டதுக்கு பதில் கிடைக்கல. நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த சேனலில் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆதிகால குலதெய்வ வழிபாட்டு முறைகள்ங்கிற பெயரில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து அந்த வீடியோ உங்களுக்காண்டி ஆய்வுகளில் எடுத்து தேடி போட போகிறேன். மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்ஸ்டாகிராமில் காவல்துறை கருப்புசாமிங்கிற பேரில் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராமில் சேனல் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அங்கே வந்து கேட்கலாம். இன்னொன்று ஃபேஸ்புக்கில் பேசும் தெய்வங்கள் என்ற பெயரில் சேனல் உள்ளது. அதுலேயும் வந்து தகவல் கேட்கலாம். நன்றி.